யார் வேண்டாலும் கேள்வி கேட்கலான்னு கேட்கிறேன். இது எல்லாம் தெரியத்தானே செய்யுது. இதுக்காக ஆதாரம் கேட்பாங்களாங்கிறாங்க. இதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டாங்க. ஏன்? கண்ணு முன்னாடி தெரிகிற விஷயத்துக்கு ஆதாரம் வேண்டியது கிடையாது. ஷேக் அப்துல்லா உட்கார்ந்து இருக்காருங்கிற இதுக்கு ஆதாரம் கேட்பீங்களா? அப்துல் காதர் ஜிலானி உட்கார்ந்து இருக்காரு ஆதாரம் கேட்பேன். ஒன்னு காட்டு, இல்லாட்டி ஆதாரத்தை காட்டு. அப்துல் காதர் ஜிலானி உட்கார்ந்து இருக்காருன்னு சொன்னா ஒன்னு ஆளை பிடிச்சு கொண்டாந்து காட்டு, இல்லன்னா அவர் உட்கார்ந்து இருப்பாருன்னு குர்ஆன் ஹதீஸை காட்டணும். ஷேக் அப்துல் உட்கார்ந்து குர்ஆன் ஹதீஸை காட்டுமா யாராவது? இந்த இருக்காருன்னு காட்டுவோம்ல. அப்ப எது கேட்கிறோம்? மனுஷன் கேட்கிறான்னா அவனுடைய கண்ணு முன்னாடி எல்லையை டெஸ்ட் பண்ணி விடுவோம். அதுக்கு ஆதாரம் கேட்க தேவையில்லை. அது உசோட உள்ளவன். இறந்து போனவர்கள் கேட்கிறாருன்னா பூமி அளவு கேட்பாங்க. நீங்க சொல்றீங்க ஏன் பூமி மட்டும்தான் இல்லையா? நீங்களே சொன்னீங்கல்ல, ஜில்லா எல்லை இருக்கிறது, நாடு எல்லை இருக்கிறது, மாநிலம் எல்லை இருக்கிறது, தெரு எல்லை இருக்கிறது, வீடு எல்லை இருக்கிறது. அப்ப அவர் கேட்பாருன்னு சொன்னா இந்த எல்லைகள்ல எல்லாம் பூமிங்கிற ஒரு எல்லையை தான் அவருக்கு வகுத்திருக்கிறோம் நாங்க அப்படின்னு நீங்க சொன்னா ஆதாரம் தானே காட்டணும். நீங்க தானே அந்த எல்லையை சொல்றீங்க. பூமியில் உள்ள அத்தனையும் கேட்பார் என்று சொன்னால் அது நீங்க ஆதாரம் காட்டணுமா இல்லையா? அப்ப எதுக்கு நாங்க கேட்கிறோம்? மனுஷனுக்கு இல்லை ஆதாரம் என்ன கேட்க மாட்டோம். உசுரோட உள்ள மனுஷனுக்கு இவன் கேட்பான் என்பதற்கு என்ன ஆதாரம் சொல்றோம், பதில் சொல்றான், அதான் ஆதாரம். நான் சொல்றது அவர் கேட்கறதுக்கு என்ன ஆதாரம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஸலாம் சொல்றான்ல, அதான் ஆதாரம். அப்புறம் ஏன் ஆதாரம் கேட்கிறேன்? கபர்ல போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் ஸலாம் சொல்ல மாட்டேங்குதே. அப்ப நீங்க ஒரு பிரார்த்தனை கேட்கறீங்கன்னா அது அவர் கேட்டாருங்கிறது எனக்கு தெரியலையே. ஓகேப்பா, நீ சொன்ன எனக்கு புரிஞ்சு விட்டது, நான் அல்லாஹ்ட்ட கேட்கறேன்னு சொல்லிட்டு ஆதாரம் கேட்க மாட்டோம். ஒரு அவுளியா நீ கேட்கறீங்க, அவுளியாவே எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் தாங்க கேட்கறீங்க. என்ன கம்ப்யூட்டர் வேணும்? ஹெச்பி வேணுமா, காம்பாக் வேணுமான்னு கேட்கிறாரு. நான் காம்பாக்குங்கிறேன், எனக்கு அவர் சொல்ற விளங்குது, அவருக்கு நான் சொல்ற. இதுக்கு ஆதாரம் ஏதாவது கேட்பானா? கேட்க மாட்டோம். ஏன் கேட்கிறோம்? மனுஷன் உசுரோட உள்ளவன்ட்டு அவன் கேட்பான். எந்த அளவு கேட்பாங்கிறதுக்கு கண்ணு முன்னாடி ப்ரூஃப் இருக்குது. ப்ரூஃப் இருக்கிறது கேட்க கூடாது. ப்ரூஃப் இருக்கிறது கேட்காதனால ப்ரூஃப் இல்லாத கேட்க கூடாது விளங்குறது அறியாமையா? அது அறிவா? ப்ரூஃப் இருக்கிறது கேட்க வேணாங்கிறேன், ப்ரூஃப் இல்லாத ஒன்றுக்கு கேட்காத அப்படின்னா எப்படி? அப்ப உசுரோட உள்ளவர்களுக்கு எல்லாம் ஒரு எல்லை வகுக்கப்பட்டிருக்கிறது சொன்னா அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டோம். ஏன்? அல்லாஹ் நம்மள்ட்ட ஆதாரத்தை கண்ணுங்கிற ஆதாரம் தந்துட்டான், காதுங்கிற ஆதாரத்தை தந்திருக்கிறான், அறிவுங்கிற ஆதாரத்தை தந்திருக்கிறான். அதான் ஆதாரம். இதுல அதுல அடங்க மாட்டேங்குது. இங்க உட்காந்து நான் ஒரு அறங்கிறீங்க, இது கேட்குங்கிறீங்க, இது அடங்க மாட்டேங்குது. என் அறிவுக்கு எட்டலை, என் கண்ணுக்கு எட்டலை, என் காதுக்கு எட்டலைன்னா அப்ப மார்க்க ரீதியா ஆதாரத்தை நீ காட்டணும். நீங்க இதுல என் அறிவுபூர்வம் உங்களுக்கு காட்ட முடியல என்று சொன்னால் மார்க்க ரீதியாக என்ன செய்யணும்? இந்த அருக்கு குர்ஆன் வசனம் எத்த வேண்டாலும் கேட்பார்கள், அல்லது பூமி முழுசும் கேட்பார்கள் என்று சொல்லுங்க. அப்ப பூமியா, மாவட்டமா, ஜில்லாவா, ஊரா, தெருவா, அது என்ன? அதுக்கு ஒரு லிமிட்டை சொல்லணும். நீங்க லிமிட்டுக்கு ஆதாரத்தை சொல்லணும். அப்ப எல்லை பூமி, நீங்க எதை வச்சு பூமி பூரா கேட்பாங்கன்னு சொன்னீங்க. அப்படி கேட்டா இந்த பதில் சரியா வருமா? கண்ணுக்கு முன்னாடி எல்லை தெரியக்கூடியதுக்கும் கண்ணுக்கு முன்னாடி எல்லை தெரியாது சமமாகுமா? எல்லை தெரியறதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டோம். எல்லை தெரியறது கேட்காதனால எல்லை தெரியாதுங்க ஆதாரம் தேவையில்லைங்கிறது எப்படி அறிவாகும்? இது அறிவுண்டு யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் என்ன செய்யறாங்க? அடிக்கடி இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஷிர்க்கை மறைப்பதற்காக வேண்டி என்ன சொல்றாங்க? அல்லாஹ் தான் எல்லாம், அதுல மாற்றுக்கிறதுலாம் கிடையாது, அவசரோட உள்ளவனுக்கும் கிடையாது, இறந்தவனுக்கும் கிடையாது, எல்லாம் அல்லாஹ் தான். அப்படி நினைத்து கொண்டுதான் நாங்க அவுலியாவை கூப்பிடுறோம். இப்படி கூப்பிட்டா ஷிர்க் இல்லைங்கிறீங்க. சரி, நான் கேட்கிறேன், ஒருத்தன் ஒரு வாழை வேப்ப மரத்தை பார்த்து வேப்ப மரமே எனக்கு அல்லாட்ட வாங்கி தாங்கிறான். அவன்கிட்ட போய் என்னடா வேப்ப மரத்தில் கேட்கிற? என்ன வேப்ப மரத்துக்கு சக்தி இருக்குன்னு சொன்னேன். அல்லாஹ் தான் எல்லாம் உள்ளவன், வேப்ப மரத்தை கொடுத்து எனக்கு வாங்கி தரேன். அவன் கரெக்டா சொல்லிட்டான்ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவனு சொல்லி என்ன சொல்லிட்டான்? அல்லாஹ் தான் சக்தி, வேப்ப மரத்துக்குலாம் சக்தி கிடையாது, ஆனா அந்த வேப்ப மரம் அல்லாட்ட சொல்லி வாங்கி தரும் அப்படின்னு சொன்னா இது ஷிர்க் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? அல்லது வேப்ப மரத்தை கொடுத்து என்ன ஆதாரம் கேட்பீங்களா? நீ வேப்ப மரத்தை கூப்பிட்டு போப்பா, வேப்ப மரத்தை கூப்பிடலாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? வேப்ப மரம் அனைத்தையும் கேட்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அது கூட ஆதாரம் காட்டாலும் காட்டிடுவான். உங்க மாதிரி ஆதாரம் காட்டுறதா என்ன செய்வான்? அந்த பாங்கு சத்தத்தை என்ன செய்யும்? கேட்கிற கல்லு புல்லு எல்லாம் சாட்சி சொல்லும் இருக்குல்ல, அதை கொண்டாந்து காட்டி ஏன் வேப்ப மரம்லாம் சாட்சி சொல்ல தானே செய்யும். அதனால வேப்ப மரத்தை கேட்கிறேன், வேப்ப மரம் எல்லாட்டும் வாங்கி தரேன், அவுளியா வாங்கி தர மாதிரி, செத்து போனவர் வாங்கி தர்ற மாதிரி, செத்து போனவரும் நமக்கு தெரிகிற மாதிரி அவர் கேட்கல, வேப்ப மரம் நமக்கு தெரிகிற மாதிரி கேட்கல, ரெண்டுமே மறைமுகமா தான் இருக்கிறது. அப்ப செத்து போன ஆள்கிட்ட கேட்கலாம்னா அரச மரத்துல கேட்கலாம், ஆலமரத்துல கேட்கலாம், புளிய மரத்துல கேட்கலாம். ஏன்? அதுக்கு சக்தி கிடையாது. அதுக்கே சக்தி இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். அல்லாஹ் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் கொடுத்த ஆதாரம் கேட்பல இல்லையா? அதான் கேட்கிறோம் உங்கள்கிட்ட. இதுக்கு மட்டும் ஆதாரம் கேட்பி செத்து போன ஆளுக்கு மட்டும் கேட்க மாட்டீங்களா? அப்ப அல்லாஹ் அனைத்து எல்லாம் சரியா வருமா இல்லையா? இது சரி என்று சொன்னால் எதை வேண்டாலும் கேட்கலாம். ஒரு வார்த்தை மட்டும் சேர்த்துக்கிற வேண்டும். இவருக்கு சொந்தமா கிடையாது, அல்லாஹ் தான் எல்லாம் உள்ளது, அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அதனால கேட்கிறோம்
அப்படின்னா அது சரி என்று யாராவது ஒத்துக்கொள்ள முடியுமா? அல்ல விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ் கொடுத்திருக்கான்னு ஒரு வார்த்தையை சேர்த்தோன்னு எல்லாம் சரின்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் கொடுத்திருக்கான்னு சொன்னீங்கன்னா ஆதாரத்தை காட்டணும். ஆதாரத்தை காட்டலன்னா கொடுக்கலன்னு அர்த்தம். அல்லாஹ் கொடுத்திருக்கான இப்படி எடுத்து காட்டுங்க ஒண்ணு, இல்லைன்னா ஆதாரத்தை காட்டுங்க. அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் எனக்கு பேனாயை தந்திருக்கான்னு சொல்லலாம். இதுக்கு ஆதாரம் என்ன தருக்கு? பேனான்னு காட்டி போடலாம். ஒன்னும் இந்த மாதிரி காட்டணும். இந்த மாதிரி காட்ட முடியாத ஒரு விஷயமாக இருந்தால் என்ன செய்யணும்? குர்ஆன்ல இருந்தா இருக்கிறது, ஹதீஸ்ல இருந்தா இருக்குன்னு சொல்லுங்க. நாங்க அறிவுபூர்வமா கேட்க மாட்டோம். ஒன்னு தலீல் நக்லியான குர்ஆன் சுன்னாவில் இருந்த ஆதாரத்தை காட்டுங்க, இல்லைன்னா ஐம்புலன்களுக்கும் ஆறாவது அறிவுக்கும் எட்டுகிற வகையில ஒன்றை தூக்கி போட்டுருங்க. அப்ப இந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா இந்த மக்கள் எங்க போவாங்க? உங்களுடைய அறிவுரைகளை கேட்டுக்கொண்டு, ஓஹோ இப்படி கேட்டா சிறுக்கு வராதோ, அப்ப நம்ம எதுக்கு போய் தர்காவில் போய் கேட்கணும்? நம்ம இந்த பில்டிங்ல கூட கேட்டு போயிடலாமே, மண்டபமே. இதுவும் சாட்சி தானே சொல்லணும். பாங்க சித்தத்தை கேட்டு இந்த மண்டபம் கூட சாட்சி சொல்லணும். ஏன் கோயில் கூட சாட்சி சொல்லுமே? கோயில் இவன் தான் கட்டிட்டான், அது ஒரு விஷயம். அந்த கோயில் ஒரு கட்டடம் தானே. அந்த கோயில் என்ன செய்யும்? எல்லாட்ட போய் யாரெல்லாம் இவன் பாங்க சொன்னான், நான் கேட்டேன்னு சாட்சி சொல்லுமா இல்லையா? கோவிலே, மாதா கோயிலே, அது மாதிரி திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலே, நீ எங்களுக்கு அல்லாட்டு சொல்லி வாங்கித்தான் கேட்கலாம் இல்லைங்க? அதுவும் தானே கேட்குது. நாங்க அல்லாஹ்வுக்கு தானே சொந்த சக்தி இருக்குங்கிறோம், சரியா வந்துருமான்னு கேட்கிறேன். அப்ப என்ன வாதம் பண்றோம்? நம்ம வாதத்துல ஒரு தெளிவு இருக்க வேணாமா? மக்களை குழப்பி வழி என்ன சிறுக்களை போய் மூள் கடிக்க வச்சு நீங்க தான் இருக்கிறீங்க நியாயப்படுத்திருக்கீங்கன்னா பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்கள், மறுமைக்காக இருக்கிற மக்களை கெடுக்கணுமா என்பதை நான் என்ன செய்யறேன்? இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் நீங்க சொல்லியிருக்கிறீங்க, என்ன சொல்லியிருக்கிறீங்க? எல்லாருக்கும் எல்லாத்தையும் வழங்கவில்லை, வித்தியாசமா எல்லாம் வழங்கியிருக்கிறான். அப்ப யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தான்னு நீங்க ஆதாரம் காட்ட வேண்டும். அனைவருக்கு கூடுதல் குறைவா வழங்கியிருக்க, அனைத்தையும் வழங்கவில்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்ப எதைத்தான் வழங்கியிருக்கிறான், எதைத்தான் வழங்கலைங்கிறதுக்கு ஆதாரத்தோட என்ன செய்யணும்? நீங்க சொல்ல வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்த ஊர்கை முசாபா எப்படிங்க ஆரம்பிச்சாங்க? ஊர்கை முசாபாவை இப்படி பயங்கரமா காட்டி இது கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாகி விட்டார்கள், எப்படிப்பட்ட பயங்கரமான அப்படி சொல்லக்கூடிய ஆளுக்க அதை அழுத்தமா நிறுவி இது கிறிஸ்தவ கலா அப்படி நிறுவனத்தை விட்டுவிட்டு என்ன பிரச்சனையா? அவளும் ஒரு கையில செய்யலாம்னு சொல்றாங்களாம். அவளே சொல்றா, நாங்க ரெண்டு கையிலையும் செய்யலாங்கிறோம், ஒரு கையிலையும் செய்யலாங்கிறோம், நீங்க ஒரு கை மட்டுங்கிறீங்க. அப்ப நீங்க சொல்றபடி கேட்டு ஒருத்தன் ஒரு கையில செஞ்சு அவனும் கிறிஸ்தவ கலாச்சாரத்துக்கு போயிருவானே. நீங்க ஒரு கையில செய்யக்கூடாதுன்னு சொல்றதா இருந்தா தானே இந்த கேள்வியை கேட்டிருக்கணும். அவங்க கருத்து என்ன? ஒரு கையிலையும் செய்யலாம், ரெண்டு கையிலையும் செய்யலாம். நம்ம கருத்து என்ன? ஒரு கையில செய்யணும். இது கிறிஸ்தவ கலாச்சாரம்னா உங்க சொல்ல கேட்டு ஒரு கையில ஒருத்தன் செஞ்சு விட்டான்டா, அவன் எந்த கலாச்சாரத்தை பின்பற்றான்? இப்ப அதுவும் கிறிஸ்தவ கலாச்சாரம் தானே. அப்ப இந்த மட்டும்ங்கிறது தான் பிரச்சனையா? அதை நீங்க காட்டணும். அதை விட இன்னொன்னு காட்டணும், அது கிறிஸ்தவ கலாச்சாரத்துக்கு ஆதாரம் காட்டணும். கிறிஸ்தவ மதத்தில் அப்படி இருக்குதா? போப்பாண்டவரை வேணா கையை பிடிக்க முடியுமா? அந்த மதத்தில் முஸ்லீம் தான் இந்த தொடுவதையே கத்துக் கொடுத்தான். அவன் லாமிசாஸ் கொள்கை உள்ளவன், தொடாது, நான் வசந்தவன் நீ தாழ்ந்தவங்கிற கொள்கை உள்ளவன். இந்த கையோட கையை இணைக்கிறத கத்துக் கொடுத்தது இஸ்லாம். நம்மள்ட்ட இருந்து காப்பி அடிச்சுட்டு ஒண்ணு செஞ்சான்னு சொன்னா அவனை நம்ம காப்பி அடிக்கிறோம் என்ன அர்த்தம்? சரி, அப்படி இந்த ஒரு கையில தான் செய்யணும், வலது கையெல்லாம் செய்யணும் யாராவது சொல்லி இருந்தா அவங்க எல்லாம் கிறிஸ்தவ கலாச்சாரத்துக்கு உள்ளவங்க தானா? அதை சொன்னீங்க என்று சொன்னா நீங்க அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொன்னதை கொண்டாந்து காட்டுவேன், வழங்குதா? அதனால அதை சொல்ல வேண்டும். அடுத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, சஹாபாக்கள் இவங்க விதத்துவாதிகள் சொல்ல சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சிலதை படிச்சாங்க. படிச்சா முழுமையா படிங்க. படிச்சா என்ன செய்யணும்? ஒரு பாரா மட்டும் படிச்சிட்டீங்க, அதை முழுசா படிச்சு என்ன ஆதாரத்தை சொல்லி இருக்கிறோம், அந்த ஆதாரத்தில் அர்த்தம் இருக்குதா, ஒரு ஆர்குமெண்ட் பண்றாங்க, இங்கதான் வைக்கணும் இருக்கிறது. எல்லாரும் புத்தகத்தை படிச்சுட்டா வந்திருப்பீங்க. ஒரு புஸ்தகத்துல நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் நான் சொல்லி முடிச்சா பின்னாடி ஆதாரம் இருக்குல்ல, பின்னாடி ஆதாரம் எல்லாம் எழுதி இருக்கான்னு போற போக்குல போக கூடாது. நீங்க சொன்னா என்ன ஆதாரம் எழுதி இருக்குது, அந்த அர்த்தம் சரியா தப்பா இருக்குதா அப்படி காட்டி இந்த இடத்துல இந்த இடம் தப்பா இருக்குன்னு சொல்லணுமே தவிர ரெண்டு வரியை மட்டும் படிச்சாங்க. நபி தோழர்கள் நமது நிலையும். நீங்க இந்த டாபிக்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு சஹாபாக்கள் பிதத் செய்தார்கள் நான் சொன்னேங்கிறீங்கல்ல, அதை முழுசா படிங்க. அவங்க முர்த்ததா போனார்கள் நான் சொன்னேன்ல, அதை முழுசா படிங்க. அந்த ஹதீஸுக்கு அந்த அர்த்தம் இல்லைன்னு அப்புறமேல் நீங்க சொல்லணுமே தவிர நாங்க என்ன சொல்றோம் நாங்க ஒண்ணுங்க எடுத்து வைக்கணும். நாங்க வைக்கலன்னா நீங்க எங்க புக்ல இருந்து முழுசா எடுத்து வைக்கணும். நீங்க தான் அதை வைக்கிறீங்க. அப்ப இந்த முசாபகா விஷயத்தையும் தெளிவா நீங்க எடுத்து வைக்க வேண்டும், நிரூபிக்க வேண்டும். இதை நீங்க நிரூபிக்க வேண்டும். அன்பானவர்களே, எதிரணியினர் அவர்களின் மீது நாம் வைத்த குற்றச்சாட்டை தாங்கிக் கொள்ள முடியாம அதே வசனத்தை நம்மகிட்ட சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி சம்பந்தம் இல்லாம பூமி எல்லாம் உள்ளது நீங்க எல்லாம் அதுக்கு ஆதாரம். இதுவெல்லாம் அரங்கமெல்லாம் எல்லோரும் கண்ணுக்கு தெரியுதான், மேஜை எல்லோரும் கண்ணுக்கு தெரியுதான்.
ஏன் பூமி எல்ல உள்ளங்கிறது தெரியாதா இந்த காலத்துல, விஞ்ஞான காலத்துல? விஞ்ஞான காலத்துல இல்ல, நீங்க சிரிக்க வேணாம், நீங்க சிரிக்க வேணாம், எதிரணியை பத்தியும் கவலைப்பட வேணாம், நீங்க கூட அமைதியா இருக்கீங்க. அடுத்து எதிரணியினர் பூமி உருண்டை என்கிறது தெரியும்.